திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருக்கும் பதிவும் திருச்சோபுரம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். வெங்கண்ணானை ஈரிருவை போர்த்து விளங்கும் மொழி, வெங்கண்ணானை ஈரிருவை போர்த்து விளங்கும் மொழி, மங்கை பாகம் வைத்துகந்த மங்கை பாகம் வைத்துகந்த மாண்பது வெண்ணை கொல்லாம், வெங்கண்ணானை ஈரிருவை ஓர்த்து விளங்கும் மொழி, மங்கை பாகம் வைத்துகந்த மாண்பது வெண்ணை கொலாம், கங்கையோடு திங்கள் சூடி கழுமலம் கொன்றை, கங்கையோடு திங்கள் சூடி கடி கமழும் கொன்றை, தொங்கலானே தூயனிற்றாய், தொங்கலானே தூயனிற்றாய், சோபுரம் மேயவனே மேயவனே, வெங்கண்ணானை ஈரிருவை போர்த்து விளங்கும் மொழி, மங்கை பாகம் வைத்துகந்த மாண்பது வெண்ணை கொல்லாம், கங்கையோடு திங்கள் சோடி கடி கமழும் கொன்றை, கங்கையோடு திங்கள் சோடி கடி கமழும் கொன்றை, தொங்கலானே தூயனிற்றாய், சோபுர நேயவனே சோபுரம் நேயவனே. கங்கை திங்கள் ஆகியவற்றை கங்கையோடு திங்கள் சூடி கடி கமழும் கொன்றை, கங்கை திங்கள் ஆகியவற்றை முடிமிசை சூடி மனம் கமழும் கொன்றை மலர் மாலையை அணிந்து தூய திருநீறு பூசி திருச்சோபுரத்தில் விளங்கும் இறைவனே. இது கடைசி 2 வேர்டு. கொடிய யானையை உரித்து, அதான் வெங்கண் ஆனை ஈரிருவை, வெங்கண் ஆணை கொடிய யானையை உரித்து அதன் தோலை போர்த்திய விளக்கமான மொழிகளை பேசும் மலை மங்கையை இடபாகத்தே, அதான் வெங்கண்ணானை ஈருருவை போர்த்து விளங்கும் மொழி, மங்கை பாகம் வைத்துகந்த மாண்பது என் கொலோ. விளக்கமான மொழிகளை பேசும் மலமங்கையை இடப்பாகத்து கொண்டு மகிழும் உனது செயல் என்னே என்று அருமையாக சோலை மிக்க தன்வயல் சோல் சோபூர மேயவனே, சோலை மிக்க தன்வயல் சோல் சோபூர மேயவனே, சீலமிக்க தொல்புகழால் சிறபூர கொன்னலத்தான், சோலை மிக்க தன்வயல் சோல் சோபூர மேயவனை, சீலமுக்க சீலமிக்க தொல்புகழால் சிறபுற கோன் நலத்தான், ஞாலமிக்க தண்டமிழான்
ஞான சம்பந்தன் சொன்ன ஞானமிக்க தண்டமிழான் ஞான சம்பந்தன் சொன்ன கோலமிக்க மாலை வல்லாம் கோலமிக்க மாலை வல்லாம் கூடுவர் வானுலகே கூடுவர் வானுலகே வானுலகே. சோலை மிக்க தன் வயல் சூழ் சோபுரமே அவனை. சோலைகள் மிகுந்ததும் குளிர்ந்த வயல்களால் சூழப்பட்டதுமான திருச்சோபுரம் மேவிய இறைவனை சீலத்தால் மிக்க பழமையான புகழை உடைய அந்தணர்கள் வாழும் சிரபுரம் என்னும் சீர்காழி பகுதியின் தலைவனும் யார்? திருஞான சம்பந்தர். தலைவனும் நன்மைகளையே கருதுபவனும் உலகில் மேம்பட்ட தன் தமிழ் பாடியவனுமாகிய ஞான சம்பந்தன் பாடிய இந்த அழகுமிக்க இத்தமிழ் மாலையை ஓத வல்லவர் வானுலகை அடைவர். இந்த கோயிலுக்கான விருஷம்னு பார்த்தோம்னா கொன்றை மரம். தீர்த்தம்னு பார்த்தா பரம தீர்த்தம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது நடுநாட்டு தலம் சிதம்பரம் கடலூர் இருப்பு பாதையில் சிதம்பரம் கடலூர் இருப்பு பாதையில் ஆலம்பாக்கம் ரயில் நிலையத்திற்கு கிழக்கே உள்ளது. இவ்வழியில் பேருந்துகளிலும் ஆலம்பாக்கம் வரலாம். ஆலம்பாக்கத்திற்கு கிழக்கே 2 கிலோமீட்டர் தூரத்தில் சோபுரம் உள்ளது. சாலை வசதி உள்ளது. இது இப்பொழுது தியாகவல்லி என்று வழங்கப்படுகிறது. முதற் குலோத்துங்கன் மனைவி மூவருள் பட்டத்து மனைவியாகிய தியாகவல்லியால் திருப்பணி செய்யப்பட்ட மீன் இப்பெயர் பெற்றது போலும். அகஸ்தியர் பூசித்த தலம். இந்த கோயில் சமீப காலம் வரை கடற்கரை மணலால் மூடப்பட்டு மேடாயிருந்தது. இந்த கோயில் சமீப காலம் வரைக்கும் மணல் மேடாக தான் தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே மணல் மேட்டுக்குள்ளே கோயில் இருந்திருக்கு. ஒரு துறவி அந்த கர்ப்ப கிரகத்தின் கல் ஸ்தூபி மேலே மணலுக்கு மேலே தெரிஞ்சுட்டான். அந்த கர்ப்ப கிரகத்தின் கல் ஸ்தூபி மணலில் காணப்பட தோண்டி ஊரவர் உதவியை கொண்டு வெளிப்படுத்தினார். பரிவாரங்களுடன் ஆலயம் முழுவதும் மணலிலிருந்து தோண்டப்பட்டது. சில அறிகுறிகளால் அங்கிருந்த நகரமே புதையுண்டு இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. சுவாமி பெயர்னு பார்த்துட்டோம்னா சுவாமி பெயர் சோபுரநாதர். அம்மையார் பெயர் சோபுரநாயகி. தீர்த்தம் பரம தீர்த்தம் ஆகிய இந்த அருமை பெருமணிக்க இந்த சோபரத்து இறைவனை கண்டு கழித்து இன்புற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைவது உங்கள் அன்பு நலம்பாடி. திருச்சிற்றம்.